பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஓமைகள் எதற்காக சொன்னார்னா, அதாவது முக்கியமான சத்தியத்தை எளிதா விளங்கி கொள்றதுக்காக அந்த உவமைகளாக அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு ஓமை உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஓமை தான் பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை அப்படின்னு சொல்லி இந்த தாளந்துகளுடைய உபமை மத்தேயு 25வது அதிகாரத்துல. அப்படியா? சரி. ஓ இப்படிக்கா? ரைட். ஓகே. இந்த மத்தேயு 25வது அதிகாரத்துல இருக்கக்கூடிய உவமையை நம்ம தாளந்துகளின் உவமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேத பகுதியில தான் இந்த தாளந்து அப்படிங்கிற உவமை, தாளந்துகளுடைய உவமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தாளந்து அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பொதுவாக நம்முடைய சபைகள் எல்லாம் தாளந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம மீன் பண்றோம், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? பாடல் பாடுகிறது ஒரு தாளந்து. திறமைகள் என்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்? தாளந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரிஜினலா தாளந்து அப்படிங்கிறது ஒரு அளவு, ஒரு அளவு. இப்ப நம்ம கிலோகிராம்னு சொல்றோம், அல்லது நம்ம ஒரு குவிண்டால், ஒரு டன்னுலாம் சொல்றோம். இதே மாதிரி இருந்த ஒரு அளவு தான் தாளந்து அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஒரு தாளந்து அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 30 கிலோலேருந்து 35 கிலோகிராம் இடை இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி அல்லது உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த கற்கள். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் தாளந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இது இப்போ நமக்கு இந்தியாவில் ஹையஸ்ட் கரன்சி என்ன இருக்கு? நமக்கு ஹையஸ்ட் கரன்சினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது நோட்டு நம்ம பார்க்குறோம்ல, நம்ம நோட்டில் பெரிய அதிகமான 500 இல்லையா? நமக்கு ஒரு டைமில் 2000 ரூபாய்லாம் இருந்துச்சு, பார்த்தீங்களா? இந்த மாதிரி அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அதுதான் ஹையஸ்ட் கரன்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி இருந்த ஒரு ஹையஸ்ட் கரன்சி தான் பார்த்தீங்கன்னா எது? இந்த தாளந்து அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அந்த தாளந்துங்கிற கரன்சியுடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் 17 வருஷம் வேலை பார்த்தான்னா அவனை எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருப்பானா அந்த அளவு மதிப்பு ஒரு தாளந்துக்கு இருந்துச்சு. நான் சொல்ற விளங்குது உங்களுக்கு? 17 வருஷம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அளவு கரன்சி ஒரு தாளந்துக்கு ஈக்குவலண்ட். இப்ப இந்த பேரபிளுக்கு நம்ம வந்துருவோம், இந்த தாளந்தினுடைய உவமைகளுக்கு நம்ம வந்துருவோம். இதில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு 5 தாளந்து. 5 தாளந்துனா எவ்வளவு மதிப்பு? அதுக்கு சாதாரண மதிப்பு இல்லை. நான் ஏற்கனவே அதான் சொன்னேன். நான் 17 வருஷம் ஒரு மனுஷன் வேலை பார்த்தா தான் ஒரு தாளந்து என்ன செய்ய முடியும்? சம்பாதிக்க முடியும். அப்படின்னா என்னது? 5 தாளந்துங்கிறது அவ்வளவு மதிப்பு. ஒரு எஜமானன் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்திலிருந்து 3 பேத்துக்கு வேலைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போனதை தான் வாசிக்கிறோம். ஒருத்தன் கையில் 5 தாளந்து, இன்னொருத்தனுடைய கையில் என்னது? எவ்வளவு வாசிக்கிறோம்? 2 தாளந்து. இன்னொருத்தனுக்கு என்னது? 1 தாளந்து. சரியா? ஆனா நான் சொன்ன மாதிரி இதனுடைய 1ன்னு சொன்னதுனால ஏதோ ரொம்ப குறைவுன்னு நினைச்சிடாதீங்க. அதனாலதான் அந்த பின்னணியை நான் சொன்னேன். ரைட்டா? இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த முதலாளி இதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கையில இருந்ததை அவர் என்ன செய்யறாருன்னா இவங்க கையில நம்பி கொடுக்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நான் போறேன், போயிட்டு திரும்ப வருவேன். சரியா? நீங்க இந்த தாளந்தை வச்சு நீங்க என்ன செய்யணும்? முதலீடு செய்யணும். அதாவது அதை நீங்க ப்ராப்பரா பிசினஸ்ல என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தணும். ரைட்டா? இப்ப இந்த ஓமையில பாத்தீங்கன்னா இந்த
தாளந்துகளை வேலைக்காரங்களுக்கு கொடுத்த அந்த நபர் அதனுடைய அந்த நபருடைய உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா இதே போல திறமைகளை கொடுக்கிறார். இதே போல நம்ம கையிலையும் ஒரு சிலவற்றை யார் கொடுக்கிறா? தேவன் கொடுத்திருக்காரு. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த உவமை சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம கிட்டையும் அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒருவேளை கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய திறமைகளாக இருக்கலாம், கடவுள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம், கடவுள் நம்ம கையில் கொடுத்திருக்கக்கூடிய சொத்தா இருக்கலாம், நேரமா இருக்கலாம். டைம் கூட என்னதான் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அது. இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்துல ரொம்ப விலை மதிப்பு இருக்கக்கூடிய விஷயம் என்னது? நேரம். இப்ப இதெல்லாம் நம்ம கையில யார் கொடுத்திருக்கா? தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கணும். இது நம்முடையது அல்லது. நமக்கு கொடுக்கப்பட்டது எதுவுமே நமக்கு என்னது சொந்தமானது அல்ல. எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்தது தான். தேவன் கொடுக்காதது ஒன்றும் நம்ம கையில யாரு கையிலையும் இல்லை, இல்லையா? நமக்கு ஆயுசு கூட யார் கொடுத்தது தான்? தேவன் கொடுத்ததான். அப்படின்னு சொன்னா நமக்கு கையில இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய நாள் இதுவுமே யார் கொடுத்தது? தேவன் நமக்கு கொடுத்ததான். அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க அல்லது காலேஜ்ல படிக்கிறவங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது அதுவும் யாரு கொடுத்தது தான்? தேவன் கொடுத்தது தான். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்ம யாருமே என் கையில ஒண்ணுமே ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த தம்பிக்கு கொடுத்தது எனக்கு கிடைக்காம இருக்கலாம், இந்த தங்கச்சிகிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா என்கிட்ட எதுவுமே தேவன் கொடுக்கலன்னு நம்ம யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேத புத்தகத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம்னு சொன்னா, அந்த முதல் 3 வசனங்களை வாசிங்களேன். அதாவது 25வது அதிகாரம் மத்தேயு 25ல் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து தான் இந்த உவமையை நம்ம பார்க்க முடியும். இந்த உவமையினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. 14வது வசனம், 14, 15, 16 இது 3 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். சரி, இங்க பாருங்களேன். நமக்கு கொடுக்கணுங்கிறது தீர்மானம் பண்ணது யாரு? ஆண்டவர் தான் தீர்மானம் பண்ணார். அப்படின்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம லைஃபை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு இது இருக்கு எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா நம்மனால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம படைத்தவருக்கு தான் என்னது தெரியும். உண்மைதானே? நம்ம படைத்தவருக்கு தான் நம்மனால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது தெரியும். அப்படின்னா அதை புரிந்த தேவன் தான் நமக்கு சிலவற்றை நமக்கு தானமாக கொடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உவமையில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அந்த முதலாளி இந்த வேலைக்காரர்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நான் போயிட்டு திரும்ப என்ன செய்வேன், வருவேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நமக்கு கிடைச்சது எல்லாத்துக்கும் நாமும் கணக்கு கொடுக்கணும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், ஸ்டீவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உக்ரானக்காரர்கள். தமிழ்ல நம்ம ஆண்டவருடைய கையிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுக்க வேண்டி வரும், கணக்கு கொடுக்கணும். நேரத்துக்கும் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அதாவது சில சமயங்களில் நம்ம டைமை நம்ம just like that வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? எதுவுமே நமக்கு பிரயோஜனமான விதத்துல செலவு பண்ணாம சில சமயங்கள் அர்த்தம் இல்லாத நிலைமையில் நம்ம என்ன செய்வோம், வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா தேவன் தான் நேரத்தை கொடுத்தாருன்னா அந்த நேரத்துக்கும் நம்ம என்ன செய்ய கொடுக்க வேண்டி வரும், கணக்கு கொடுக்க வேண்டி வரும். நமக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்துருக்காருன்னா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தலைன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும்.
தங்கச்சி மாட்ட நான் சொல்றேனே, அதாவது ப்ளீஸ் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். லைஃப்ல வந்து சிலதெல்லாம் உங்களுக்கு வாய்ச்சிருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே உலகத்தில் வாய்ச்சிருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி பசங்கள்கிட்ட பேசும்போது நான் சொல்றது உண்டு. அதாவது நம்முடைய இந்தியாவுடைய கணக்குப்படியே பார்த்தோம்னா 100 பிள்ளைகள் வந்து அந்த ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து 100 பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் காலேஜ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்தியாவில். 2 பேருக்கு மட்டும்தான் காலேஜ் போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா, 100 பேர் ஜாயின் பண்ற இடத்துல 98 சில்ட்ரன் வந்து ஏதாவது ஒரு டைம்ல என்ன பண்றாங்க, டிராப் அவுட் ஆறாங்க. எதனால டிராப் அவுட் ஆறாங்க? எல்லாரும் நல்லா படிக்காதனால டிராப் அவுட் ஆகல. சிலவங்க டிராப் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு என்ன இல்லை, வருமானம் இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைப்பாங்க, 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்புவாங்க. பெங்களூர்ல வந்து ஒரு பெரிய மானியாட்டா பார்க்குன்னு சொல்லி ஒரு ஐடி கம்பெனி இருக்கு. இந்த ஐடி கம்பெனிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லம் இருக்கு. அந்த ஸ்லம்முக்கு நாங்கள் பல சமயங்களில் போயிருக்கோம். அந்த ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் போட்டிருப்பாங்க. இந்த டென்ட்டுகளில் வந்து கர்நாடகாவில் நார்த்தில் எல்லாம் இருக்கக்கூடிய பலவங்க இங்கே பெங்களூரில் வேலை தேடி வருவாங்க. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அங்கேயே விட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலையை கொடுக்கறதுக்காக என்ன நடக்கும்னா, இடிக்கிற கட்டிடங்கள் இருக்குல்ல, இடிக்கிற கட்டிடங்கள், இந்த பெரிய கட்டிடங்களுடைய டெப்ரிஸை இந்த பார்த்துருப்பீங்களா நீங்க, இந்த ஒரு பீம் எல்லாம் உடைச்சு போட்டிருப்பாங்க. இந்த டெப்ரிஸை கொண்டு வந்து ஒரு மூலையில அங்கே தள்ளுவாங்க. இந்த சின்ன பிள்ளைய கையில ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி கொடுத்து அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி அந்த சின்ன பிள்ளைகள் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா, டோன்ட் டேக் எவ்ரிதிங் ஃபார் வாட் கிராண்டட். லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சது எல்லாத்தையும் அது வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே கிடைக்குது அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. சரியா? அப்படின்னா இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாருக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு கொடுத்திருக்காரு, ஒண்ணு இல்ல பலதை கொடுத்திருக்காரு. சரியா? கொடுத்தது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன உண்டு, கணக்கு கொடுத்து தான் ஆகணும். சரி, சில லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோமே. அந்த முதல் 2 தாளந்துகள், அதாவது 5 தாளந்தும் 2 தாளந்தும் வாங்கினவங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். 15வது வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம். 16வது வசனத்தை வாசிங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். சரி, இங்க பாருங்க, ஆங்கில வேதாகமத்துல ஒரு வார்த்தை வந்து இதுல கூட்டி எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா, they went at once ன்னு போட்டிருக்கோம். they went immediately, உடனே போய். அவங்க கையில எப்ப அது வந்து சேர்ந்துச்சோ, சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யல, டைம் வேஸ்ட் பண்ணல, உடனே போய் அந்த தாளந்துகளை, தாளந்துங்கும் போது அங்க என்ன சொன்னேன் நானு, பழைய பணத்தொகை தான் அது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான தொகை. அந்த தொகையை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. தம்பிமா தங்கச்சி மாட்ட ஒரு விஷயம் சொல்லவா, அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே செய்யணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கலாம். ஆனா சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு 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 பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம், சரியா, இன்னும் 1 வாரம் இருக்கு, இன்னும் 2 வாரம் இருக்கு. நம்மள நிறைய பேரு செய்ய வேண்டியதை நல்லா செய்யாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, வேற யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, procrastination, தள்ளி போடுதல். தள்ளி போடுறது, தள்ளி போடுறதுன்னா உங்களுக்கு விளங்குதுல? நான் சொல்றேனே, உண்மையாவே சொல்றேனே, பரீட்சைக்கு என்னைக்கு தான் முன்னாடி படிப்போம், நம்ம எப்பதான் படிப்போம், அது முதல் நாள் தான் படிப்போம், அல்லது அந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் படிப்போம். அசைன்மெண்ட் செய்து கொடுக்கணுமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணுவோம். அவசரப்பட்டு ஏதோ ஒன்று வந்து செய்வோம், செஞ்சு முடிச்சுட்டு சிறப்பா வந்து நம்ம செஞ்சிருக்கோம்னு யாராவது எடுத்துக்க முடியுமா? நம்ம செய்யறதுக்கான கூலி தான்ப்பா நமக்கு கிடைக்கும். சரியா? நான் ஒன்னே சொல்றேன், லைஃப்ல இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சுக்கோ. நாளைங்கிறது யார் கையில இல்ல,
உன் கையில இல்லை. இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, நாளைங்கிறது உன் கையில கிடையாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நீ என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சிலவங்க கனவு கண்டே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிருவானுங்க. கனவு கண்டே, என்ன கனவு? நாளைக்கு நான் பெரிய ஆளா வந்துடுவேன். இன்னைக்கே உன்னால ஒன்றும் பண்ண முடியல, நாளைக்கு எப்படி நீ பெரிய ஆளா வருவ? இன்னைக்கு உனக்கு உன் கையில என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அதை ஒழுங்கா செய்யறதுக்கான ஒரு விருப்பம் நமக்கு வேணும். எல்லாரும் படிப்புல சாமர்த்தியம் இருக்கிறவங்க நான் சொல்லலப்பா, நல்லா கவனிச்சுக்கோ. எல்லாரும் படிச்சுட்டு டாப்பரா, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எல்லாரும் வாங்கணும்லாம் நான் சொல்லலை. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான என்ன கொடுக்கல, ஒரே விதமான திறமைகள் கொடுக்கல. ஒரு ஆளுக்கு படிக்கிற திறமை இருந்துச்சுன்னா உனக்கு வேற ஏதோ திறமை இருக்கு. அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்கான நடவடிக்கைகளை யாரு தான் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். சரியா? நான் இன்னொன்னு சொல்றேன். அதாவது சில சமயங்கள்ல சாதித்து காட்டினவர்கள் அவங்களுடைய பேக்ரவுண்ட போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதிச்சு காட்டினவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லா சுமூகமா இருந்துச்சுன்னு நினைச்சிடாத. லைஃப்ல அச்சீவர்ஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நிறைய பேர் என்னன்னா அவங்க அந்த ஆட்ஸை கடந்தாங்க. எப்படின்னு சொன்னா, எப்பா கஷ்டப்பட்டு இன்னைக்கு உழைக்கணுமா, உழைப்போம். அந்த ஒரு குணம் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? அந்த முதல் 2 ஆட்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க சோம்பேறித்தனமா இல்லை, செய்ய வேண்டியதை செஞ்சாங்க. அடுத்து வேற எதை பாருங்க, அந்த 19வது வசனத்தை வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து, வெகு காலமான பின்பு, வெகு காலமான பின்புன்னா என்னது? உடனே அவர் திரும்ப வரல. அப்ப என்னாச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆகும் போதுதான் நமக்கு என்னன்னா, நம்மள பலருக்கும் என்னன்னா, நிறைய வேலையை ஆரம்பிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்கப்பா. நிறைய வேலை என்ன செய்வோம்? ஆரம்பிப்போம், ஆனா தொடர்ந்து செய்யறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா நிறைய வேலையை ஆரம்பிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? முடிக்க மாட்டோம். உங்க வீட்டுல யோசிச்சு பாருங்களேன், எத்தனை வேலையை நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க, எத்தனை விஷயத்த செய்யணும். ஒருவேளை ஸ்விம்மிங் படிக்க போயிருக்கலாம், மியூசிக் படிக்க போயிருக்கலாம். நான் சொல்றேனே, என்ன வேணாலும் இருக்கட்டும், போய் 1 வாரம் 2 வாரம் நல்லா கேஸ் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு? போயிடுச்சு. வெகு காலம் ஆன பின்பு யார் வரல? இன்னும் யார் வரல? எஜமானன் வரல. அப்ப எஜமானன் வராத அந்த காலம் வரைக்கும் they have to what? Keep doing the same thing. நான் சொன்ன ஒரு சில விஷயம்லாம் சொன்னா நம்ப மாட்டேயா? இங்க பாரு, இந்த பல்புன்னு ஒன்று இருந்துச்சுல, இப்ப இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் எல்இடி எல்லாம் வந்துருச்சு. பல்புன்னு இந்த முட்டை பல்பு பார்த்துருக்கீங்களா? இந்த முட்டை பல்புக்குள்ள எல்லோ பல்பு, இந்த எல்லோ பல்புக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் என்ன தெரியுமா? டங்ஸ்டன் சொல்லுவோம். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், அது மெட்டல் மாதிரி. அந்த டங்ஸ்டனை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தெரியுமா உங்களுக்கு? போச்சுடா. சரி, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்கு படிச்சா கேள்விப்பட்டிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாலு. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த எந்த ஃபிலமெண்ட் அங்க வச்சோம்னா இது எரியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக 10,000 எக்ஸ்பெரிமெண்ட் வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. 10,000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில அவ்வளவு முறை தோத்தாலும் என்ன இருந்துச்சு அவருக்கு? இந்த விடாமுயற்சி. பர்சீவரன்ஸ் இல்லாம முடியாதுப்பா. இந்த பர்சீவரன்ஸ் என்னது? விடாமுயற்சி. விடாமுயற்சி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவர் முதல் மாடியில உட்கார்ந்து என்ன பண்ணுவார்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவாராம். பண்ணிட்டு
அதாவது ஒரு இதை செட் பண்றதுக்கே எவ்வளவு டைம் ஆகுமா, பண்ணி பார்ப்பாராம். பார்த்துட்டு தூக்கி எறிவாரு கீழே. அப்படி கீழே தூக்கி எரிஞ்சதே ஒரு மலை மாதிரி இருந்துச்சான், மாடி வரைக்கும் போய் சேர்ற மலை மாதிரி இருந்துச்சான். ஆனா அந்த மனுஷனுடைய விடாமுயற்சி எப்படின்னு தெரியுமா? அவர் சொன்னாரு, 10,000 முறை நான் தோக்கல, 10,000 முறை புதுசா நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கறத நான் என்ன பண்ணேன், நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாரு. உங்க லைஃப்ல நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, அதாவது லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா you need to have what? Discipline and perseverance. பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அல்ல டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அல்லது உனக்கு இருக்கக்கூடிய திறமை உனக்கு தான் தெரியும். If you really want to succeed in life and glorify God, you need to have perseverance. You need to have what? Discipline. நான் சொல்றேன், அதாவது ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து ஜெரமி கேம்பல். நீ யூடியூப்லாம் அடிச்சு பார்க்கலாம், ஜெரமி கேம்பல். அதாவது அவன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது அவனுக்கு ஆசை என்னன்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அத்லெட்டா மாறணும்னு சொல்லி, ரன்னர். உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த 100 மீட்டர்ஸ்லாம் ஓடுவாங்கல்ல, இந்த மாதிரி ரன்னர் ஆகணும்னு ஆசை. ஆனால் அவனுக்கு வந்து ஒரு காலை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா காலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து கடைசியில் அது இன்ஃபெக்ட் ஆகி முட்டுக்கு கீழே வந்து ஆம்புடேட் பண்ணிட்டாங்க, செயற்கை கால். அதுக்கப்புறம் செயற்கை கால் வச்சதுக்கு அப்புறம் நம்மளா இருந்தா மனசுல என்ன திரும்ப யோசிப்போமா அதை பத்தி? எதை பத்தி? வேர்ல்ட் கிளாஸ் அத்லெட்டா மாறணுங்கிறது அன்னைக்கே புதைச்சு என்ன பண்ணுவோம், மூடி வச்சிருவோம். ஆனா இவன் காலை எடுத்ததுக்கு அப்புறமும் இவன் என்ன யோசிச்சா அப்படின்னு சொன்னா, ஏய் நான் ஓடணும்டா, நான் விட மாட்டேன். என்னன்னா செயற்கை கால் தெரியுமா உங்களுக்கு, ப்ராஸ்தட்டிக் லெக். ப்ராஸ்தட்டிக் லெக்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணுவான்னா, காலையில எவனும் எந்திரிக்காததுக்கு முன்னாடி வந்து என்ன ரோட்ல நடக்க ஆரம்பிப்பான். நான் தொப்புன்னு விழுவானா, முதல்ல அடிபடும், எந்திரிப்பான், நடப்பான், நடக்க ஆரம்பிச்சான், ஓட ஆரம்பிச்சான், பழகுனான். இன்னைக்கு அவனை பத்தி நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பேரா ஒலிம்பிக்ஸ்ல உடல் ஊனமுற்றவர்களுக்காக நடத்தப்படுகிற ஒலிம்பிக் போட்டியில அமெரிக்காக்காக அவன் எத்தனையோ தங்க பதக்கங்களை வாங்கி குவிச்சிருக்கலாம். அவன் ஸ்டோரியை வந்து கேட்கும் போது அவன் சொல்லுவான், என்னடா உனக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டானா அவன் சொல்லுவான், சொல்ற ஒரே விஷயம் விடாமுயற்சி. தமிழ்மார் தங்கச்சி மாட்ட சொல்றேனே, the difference between achievers and non-achievers என்ன தெரியுமா? Not the lack of talent, not the lack of what? Talent. It will be what? Perseverance. எவ்வளவு வந்து நீ வந்து அதாவது டிசிப்ளின்டா அதை முன்னாடி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி விரும்பின அப்படிங்கிறது. சரி, இப்போ அந்த என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. அந்த 5 தாலந்தும் 2 தாலந்தும் வாங்கினவங்க, ரைட்டா, அவங்கள பத்தி நம்ம 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்களேன். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கவனிங்க, இங்க 5 தாலந்து வாங்கினவனும் 2 தாலந்து வாங்கினவனுக்கும் கிடைக்கிற வெகுமதி என்னதான்? ஒண்ணுதான். அதாவது நம்பர் இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் சொல்றதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுடைய பார்வையில நம்பர் இம்பார்ட்டன்ட் இல்லை. 5 வாங்கினவன் 10 வாங்கினா அதனால வந்து அவனுக்கு வெரி குட்டும், 4 கடைசியில கொண்டு போனவனுக்கு குட்டும் கொடுக்கல. 2 பேத்துக்கு என்னதான் கிடைச்சு? ஒண்ணுதான். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியுது, என்ன தெரியுமா? கொடுத்ததுக்கு தான் கணக்கு கேட்பாரு, கொடுக்காததுக்கு என்ன செய்ய மாட்டாரு. இப்ப என்ன பார்த்து ஆண்டவர் வந்து, நீ என்னடா வந்து நீ ஏன் வந்து என்ஜினியர் ஆகலன்னு என்கிட்ட கேட்க போறது இல்ல. என்கிட்ட வந்து ஏன்பா நீ வந்து நல்லா கீபோர்டு வாசிக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்க போறது இல்ல. சரியா?
ஏன் என்கிட்ட கேட்க போறது இல்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் என்கிட்ட கேட்க போறது இல்ல? அது எனக்கு அது கொடுக்கல. ஆனா கொடுத்தவன்ட்ட என்ன செய்வாரு? கேட்பாரு. கொடுத்தவன் எது கணக்கு கொடுத்தா போதும் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய கணக்கு கொடுத்தா போதும். டபுள் இங்க ஆக்கினாலும் சரி, இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ உபயோகப்படுத்தினியா, நல்லா உபயோகப்படுத்தினியா, என்ன வெகுமதி? அந்த பாராட்டுதல். என்னன்னா, எப்பா கொஞ்சம் உன் கையில கொடுத்ததை நீ உத்தமமா என்னது செஞ்ச. இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த யூஸ் பண்ண வார்த்தையை பாருங்க. கொஞ்சத்துல நீ என்னவா இருந்த? உண்மையா இருந்த. நம்ம எல்லாரும் என்னன்னா, நமக்கு கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்னு நினைக்கிறோம்? ஹலோ, நமக்கு ஆரம்பத்துல என்ன கிடைக்கும்னு நினைக்கிறோம்? பெருசா கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்பயுமே ஆண்டவர் என்னதான் செய்வார் தெரியுமா? கொஞ்சத்தை கொடுத்து முதல்ல என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு, இவன் வேலைக்கு ஆவானா. கொஞ்சத்துல இவன்ட்ட உண்மை இருக்குமா, எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாரு. சரியா? 10 தாளந்து வாங்கினவங்கள்ட்டையும் கொடுத்தவன்ட்டையும் 4 தாளந்து கொடுத்தவன்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, இங்க முதலாளி சொல்றாரு, என்னன்னு, எப்பா கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்த, இன்னும் நீ பெரிய பொறுப்புகள். பைபிள்ல தானியேலை பத்தி வாசிக்கிறீங்களா? தானியேலுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சது? எங்க ஆரம்பிச்சது? கிரவுண்ட் ஜீரோ. பாபிலோனுக்கு போனப்ப அவன் யாரு? அடிமை. ஆனா தானியேலுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வரும்போது இவன் யாரு தெரியுமா? அவன் யாரு? ராஜா அவனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். சும்மா அந்த நிலைமைக்கு போல. எப்படி போனான் தெரியுமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறத பார்த்த ராஜா கடைசியில என்ன பண்றாருமா? ஒரு ராஜா இல்ல, 2 ராஜாக்கள் இவனை என்ன பண்றாங்க? உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. தம்பிமா தங்கச்சி மாட்ட சொல்றனே, உங்க வீட்டுல உன்னை நம்புவாங்களா? முதல் கேள்வி அதுதான். முதல் கேள்வி என்னன்னா, உங்க வீட்டுல அம்மா அப்பா உன்னை நம்புவாங்களா? 100 ரூபாய கொடுத்தோம்னா 100 ரூபாய கரெக்டா செலவு பண்ணிட்டு பாக்கிய கொண்டு வந்து தருவானா? உங்க அப்பா அம்மானால உன்னை நம்ப முடியலனா, மற்றவங்க உன்னை நம்புறதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. நிறைய இடத்துல எல்லாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எக்ஸாம் ஹாலை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சர் கிட்ட திரும்பினாவே இவனை என்ன பண்ணுவானுங்க? ஹலோ, என்ன பண்ணுவாங்க? பிட் அடிக்கிறதும் காப்பி அடிக்கிறதும் அது இதெல்லாம் சர்வசாதாரணம். சர்வசாதாரணம். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க எடுத்த எடுப்பாப்புல நீங்க உங்க உன்னதமான இடத்துக்குள்ள போய் நீங்க ஆண்டவர் உங்களை வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. You have to prove yourself. The smaller things of life you need to prove yourself. சரி, இப்ப ஒருத்தன் வேற ஒருத்தனுக்கு 1 தாளந்து கிடைச்சல, அவன் என்ன பண்ணான்? சொல்லுங்க பார்க்கலாம். அவனையும் பார்த்து முடிச்சிருவோமே. என்ன பண்ணான் சொல்லுங்க? குழி தோண்டி என்ன பண்ணானா? புதைச்சு வச்சானா? நல்ல வேலையில அவனுக்கு குழி தோண்டி புதைச்சு வச்சான். சரியா? திரும்ப வந்தாரு. வந்துட்டு அவன்கிட்ட பேசும்போது எஜமானன் கேட்கிறாரு, டேய் கூமுட்ட, டேய் நீ என்ன பண்ணிருக்கலாம்? இந்த புதைச்சு வைக்கிறதுக்கு பதிலா நீ முதலீடு பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நீ பிசினஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கொண்டு போய் பேங்கர் கையில கொடுத்திருந்தனா அவன் அதை எடுத்து வச்சுட்டு வட்டியாவது என்ன செஞ்சிருப்பான்? என் கையில கொடுத்திருப்பான். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இவன்ட்ட நல்லா கவனிச்சுக்கோ. இவனுக்கு கொடுத்ததை இவனை யூஸ் பண்ணல, வேற எவனையும் யூஸ் பண்ண விடவும் இல்லை. அதனாலதான் இவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 2 வார்த்தை சொன்னாரு, லேசி அண்ட் விக்கெட். லேசினானது சோம்பேறி, விக்கெட்னானது பொல்லாத வேலைக்காரன், பொல்லாத மனுஷன். நான் என்ன சொல்றேன்னா, இவன் ஏதாவது துரோகம் பண்ணானா மற்றவனுக்கு? மற்றவன் பொருளை இவன் திருடினானா? இவனை ஏன் எஜமானன் பொல்லாதவன் சொல்றாரு? ஏன் பொல்லாதவன் சொல்றாரு? அடுத்தவன் முதல்ல மோகிக்கல, அடுத்தவன் பொருளை திருடல, ஆனா இவனை பொல்லாதவன் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான். எப்பா உனக்கு கொடுத்தத நீ
நீயும் உபயோகிக்கல, வேற ஒருத்தனை உபயோகிக்கவும் இல்லை. எனக்கு வர வேண்டிய முதல்ல நீ என்னதான் பண்ண? நஷ்டம் தான் படுத்தின. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க சில சமயம், டேய் உன்னை பெத்ததுக்கு ஒரு சொல்லுங்க கல்லை பத்து கழுதையை பத்துக்கலாம் சொல்லுவாங்க. கல்லை பத்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. ஒரு கழுதையை பத்தா என்னன்னா, கழுதையாவது என்ன பண்ணுமா, நாளை ஏதாவது உபயோகம் பண்ணும். கேட்டு நம்ம சொல்லி நான் சொன்ன விளங்குதா உங்களுக்கு? பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? அதாவது என்னன்னா, நம்ம இருக்கிறதுக்கு யாருக்காவது உபயோகம் வேணுமா வேண்டாமா? நீங்க அதை சொல்லுங்கப்பா. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு யாருக்காவது என்ன வேணும்? ஒரு உபயோகம் வேணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் வந்து நம்மகிட்ட யாரு முதலீடு பண்ணியிருக்கா தெரியுமா? ஆண்டவர் முதலீடு பண்ணியிருக்காரு. நம்மளை நம்பி நம்ம கையில என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்காரு. சரி, இப்ப நான் கடைசி ஒரு 2 கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். உங்க திறமைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, யாராவது 2 பேர் சொல்றீங்களா? உங்களுடைய திறமைகளாக நீங்க கருதக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றா தம்பி, ஏதோ என்ன பார்த்து சொல்ல வந்தான், நீதான் ப்ளூ சட்டை, என்ன உன் திறமை என்ன சொல்லு, சொல்லுப்பா. உன் திறமைய நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. கண்ணா, உன் திறமைய நீ என்னன்னு நினைக்கிற? மற்றவங்க யாராவது உங்ககிட்ட உன் திறமை ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையா? உனக்கு திறமை இருக்குன்னு நம்புறியா? இல்ல, நான் கேட்கிறேன், உனக்கு திறமை இருக்கு நீ நம்புறியா? இருக்கா இல்லையா? இல்லையா? உனக்கு ஒரு திறமையும் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கியா? யோசி. இங்க பாரு, நான் தம்பிமா தங்கச்சி மாட்டேன் இன்னொன்னு சொல்லிடுறேன்ப்பா. டிகிரி எல்லாம் வச்சு எவனும் உனக்கு வேலை தர போறது இல்லை. மறந்துடு அதெல்லாம். டிகிரியை வச்சு வேலை தர்றதெல்லாம் என்ன பண்ணிடு? மறந்துரு. உனக்கு திறமை இருந்தாதான், உனக்கு வந்து திறமை இருக்கிறதாக மற்றவங்க அதை புரிந்து கொண்டா மட்டும்தான் உனக்கு என்னது வேலை கூட. அப்பா, நான் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றேன். இங்க பாருங்களேன், தயவு செய்து வேஸ்ட் பண்ணாத, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணோம்னா வாழ்க்கை நமக்கு திரும்ப என்ன செய்யாது? வராது. அதுவும் எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா? நீங்க வந்து மொபைல்லாம் பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லப்பா. ரீல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம்லாம் சொல்ல. பொழுதுபோக்காக பார்க்கறதெல்லாம் நல்லது. ஆனா வாழ்க்கையே என்ன இருக்கக்கூடாது? பொழுதுபோக்கா மாறி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குற சந்தோஷம்தான், சரியா, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் வாழ்க்கையே வந்து இப்படியே இழுத்து விட்டுட்டு இருந்தேன்னா எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் சம்பாத்தியத்துக்கு நீ வந்து இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? காசா போட்டுட்டு இருக்க. நான் என்ன சொல்கிறேன், அதே வந்து உருப்படியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. நல்ல வீடியோஸ் ஏதாவது எடுத்து போட முடியுமா? இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் உனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, சமுதாயத்தில் நடக்கிற ஏதாவது விஷயங்களை வந்து அது நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு போக முடியுமா? யோசிச்சு பாரு. இன்னைக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். சரியா? என்னோட டைம் முடிஞ்சு, நான் நிறுத்திடுறேன். கேள்விகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இதையும் சொல்லி முடிச்சிடறேன். அந்த ஒருத்தன் இருக்குல்ல, அவன்கிட்ட இருந்துச்சுல, அதையும் வாங்கி யார்கிட்ட கொடுத்தாங்களா? அந்த ஏற்கனவே 10 வச்சிருந்தான்ல, அவன்கிட்ட கொடுத்தாங்களா? இதே நீ என்ன பண்ணு, பிடிச்சிக்கோன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறத யூஸ் பண்ணாம இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உள்ளது என்ன ஆயிரும்? எடுத்துக்கொள்ளப்படும். ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் there are talents that God has given. நீங்க தான் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதை என்ன செய்யணும்? வளர்த்தணும். யூஸ் பண்ண ஆரம்பிங்க. யூஸ் பண்ணா மட்டும்தான் நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா அமையும். சரியா? ஜெபம் பண்ணிடுவா. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் ஒரு ஃப்ரீயாக இன்ஃபார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து வேதத்தில் இருக்கக்கூடிய
அந்த தாளந்தினுடைய உவமையை குறித்து நாங்கள் யோசிக்க, அதிலிருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கொண்டு வந்து அமர்த்தி இருக்கக்கூடிய அருமையான தம்பிமார், தங்கச்சிமார் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். அவர்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிற ஆண்டவரே தாளந்துகள் இது என்னவென்று அறிந்து, ஆண்டவரே அந்த தாளந்துகளை வளர்த்து எல்லா வாய்ப்புகளையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சோம்பேறித்தனமாக ஆண்டவரே, அதே மாதிரி கவனக்குறைவினால எந்த விதமான இடையூறுகள் இதெல்லாம் வரும்போது ஆண்டவரே அதெல்லாம் தாண்டி முன்னேறி செல்ல அருமையான தம்பிமாருக்கும் தங்கச்சிமாருக்கும் நீ உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த முகாமில் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. ஐ திங்க் 6:30க்கு சொன்னாங்களா? 6:30க்கு. 6:30க்கு திரும்ப உள்ளே போயிடலாம் இல்லையா? நம்ம இதை கொடுத்துறீங்களா? ഊരി കിടക്കും. അതിനെയും അവരുടെ ആൾക്കാർ പറഞ്ഞു. BSNL അച്ഛൻ തന്ന ഫോൺ നമ്പർ വിളിച്ചപ്പം അവര് ഇവിടെ ഇല്ലെന്ന് പറഞ്ഞു. അതല്ല നമ്പർ. என்னப்பா? காலர் மைக். சாரி. அவ்வளோதான். அதோட அட்டாச்மெண்ட்டு